Welcome back students to Shankar's physics tutorials. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது நேத்தி பார்த்த சார்ஜோட ப்ராப்பர்ட்டிஸோட கண்டினியூவேஷன் தான். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ்னா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். ஓகே, இப்போ ஒரு சார்ஜ் எடுத்துக்கிறோம். ஓகே, அதோட அந்த ஒரு 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 எலக்ட்ரான் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஒரு எலக்ட்ரான் இருக்குங்க. அந்த எலக்ட்ரானோட சார்ஜ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலா தெரியும், பேசிக்கலா சார்ஜஸ் ரெண்டு டைப். ஒன்று வந்து புரோட்டான், ஒன்று எலக்ட்ரான். ராபர்ட் மில்லிகன் அப்படிங்கிறவர் தான் எக்ஸ்பெரிமெண்டலா அந்த வேல்யூ ஆஃப் ஒன் எலக்ட்ரான், அதாவது ஒரு புரோட்டான் ஆகட்டும் ஒரு எலக்ட்ரான் ஆகட்டும், அதோட சார்ஜோட அமௌண்ட் எவ்வளவு இன் டர்ம்ஸ் ஆஃப் கூலும் கண்டுபிடிச்சார். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.6 × 10⁻−19 கூலும். ஓகே, இது வந்து வேல்யூ ஆஃப் the charge. Okay, for proton வந்து plus, electron வந்து minus, magnitude வந்து எல்லாமே ஒன்று தான். ஓகே, இப்போ இந்த இடத்துல குவான்டைசேஷன்னா என்ன அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா, மைக்ரோஸ்கோபிக் லெவல், அதாவது ஆட்டம் லெவல்ல நம்ம பார்க்க முடியுது. நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய அளவு கிடையாது. நம்ம வந்து நேக்கடையால பார்க்க முடியாத மைக்ரோஸ்கோபிக் லெவல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல ஒரு கியூங்கிற அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் இருக்கு. இந்த இடத்துல கியூங்கிற அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல நிறைய நம்பர் ஆஃப் வந்து எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ ஒவ்வொன்றுத்துக்குமே சார்ஜ் இருக்கும். எவ்வளவு the charge of each electron பார்த்தீங்கன்னா 1.6 × 10⁻−19 கூலும் இருக்கு. இதுல எவ்வளவு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம்னா, அந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் மல்டிப்ளைட் பை the charge of each electron நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது the total number of or the total amount of charges வந்து இந்த பர்டிகுலர் பிளேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த total amount of charge is equal to integral multiplied by the fundamental unit of charge. அது எவ்வளவு 1.6 × 10⁻−19 கூலும். அப்போ ஒரு இடத்துல சார்ஜ் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் இருக்கு, சில சார்ஜ் இருக்கு அப்படின்னா, அது வந்து எலக்ட்ரானோட பேசிக் சார்ஜ் மேக்னிடியூட் மல்டிப்ளைட் பை எவ்வளவு நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இருக்கு. யூஸ்வலா இது வந்து பிளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னு சொல்லுவோம். 0 +(−1) +(−2). ஏன்னா புரோட்டானாவும் இருக்கலாம் எலக்ட்ரானாவும் இருக்கலாம். ஸோ அதனால +(−1) +(−2). இந்த மாதிரி தனித்தனியா இண்டிவிஜுவலா இந்த இடத்துல இவ்வளவு எலக்ட்ரான் இருக்கு, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு, ஒவ்வொரு எலக்ட்ரானோட சார்ஜ் வந்து இவ்வளவுன்னு கண்டுபிடிச்சு மொத்த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் இந்த பர்டிகுலர் பிளேஸ் தான் என்னால கண்டுபிடிக்க முடியும். இதுதான் என்ன சொல்றாங்க, குவான்டைசேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ ஈங்கிறது இட் இஸ் த ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் சார்ஜ், n இஸ் த இன்டீஜர். ஸோ n கேன் பி 0, இந்த இடத்துல இல்லாமல் இருக்கலாம். ஸோ n 0 வந்து அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் வந்து உங்களுக்கு 0வா இருக்கும். ஓகே, இப்போ இந்த இடத்துல குவான்டைசேஷன் எந்த லெவல்ல அப்ளிகபிள் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்போ நம்ம வந்து ஒரு கிளாஸ் ராட் எடுத்து நம்ம சில்க் கிளாத்தால ரப் பண்ணும்போது சார்ஜஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. எவ்வளவு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் த ஆர்டர் ஆஃப் 10⁻⁻10. உங்களுக்கு தெரியும் 10⁻1 10, 10⁻2 100. அப்போ அந்த மாதிரி 10⁻10 நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது இந்த மாதிரி நம்ம மைக்ரோஸ்கோபிக் லெவல்ல. அப்போ மேக்ரோஸ்கோபிக் லெவல்ல பாத்தீங்கன்னா 10⁻10ங்கிறது ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் குவான்டிட்டி, கரெக்டா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போ மேக்ரோஸ்கோபிக் லெவல்ல குவான்டைசேஷன் வந்து நாட் அப்ரிஷியபிள், அதாவது சார்ஜஸை தனித்தனியா எடுக்க போறது கிடையாது. மேக்ரோஸ்கோபிக் லெவல்ல நம்ம என்ன கன்சிடர் பண்றோம், சார்ஜஸ் கண்டினியூவஸா இருக்கு, இண்டிவிஜுவலா இல்ல. ஒரு இடத்துல மொத்தமா சார்ஜ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம்னாலே அதுல எலக்ட்ரான்ஸ் இருக்கு, இன்டீஜர் மல்டிபிள்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படிங்கறத சொல்றோம். மைக்ரோஸ்கோபிக் லெவல்லாம் குவான்டைசேஷன், அதாவது ஒவ்வொரு எலக்ட்ரான் ஆர் ஒவ்வொரு சார்ஜை என்னால தனித்தனியா பிரிச்சு டிஸ்கிரீட்டா பண்ண முடியும். மேக்ரோஸ்கோபிக் லெவல்ல 10⁻10ங்கிறது ஒரு லார்ஜ் அமௌண்ட் அப்படிங்கிறதுனால அதை கண்டினியூவஸா மேக்ரோஸ்கோபிக் லெவல்ல நம்ம கன்சிடர் பண்றோம். மைக்ரோஸ்கோபிக் லெவல்ல மட்டுமே இந்த குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ் வந்து பிளேஸ் அ இம்பார்ட்டன்ட் ரோல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஹோப் உங்களுக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் 1.1 பார்க்க போறோம். Calculate the number of electrons in 1 coulomb of negative charge. இந்த இடத்துல சார்ஜ் இருக்கு, அதோட அமௌண்ட் எவ்வளவுன்னா 1 coulomb. 1 coulomb of negative charge வந்து இருக்கு. இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த 1 coulomb of chargeல எவ்வளவு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இது மைக்ரோஸ்கோபிக் லெவல்ல குவான்டைசேஷனோட ஃபார்முலா என்ன, அக்கார்டிங் டு குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ் அட் த மைக்ரோஸ்கோபிக் லெவல். இப்போ ஒரு இடத்துல ஒரு coulomb of charge இருக்கு அப்படின்னு அர்த்தம்னா அதை வந்து எப்படி எழுதலாம், நம்பர் ஆஃப் சார்ஜஸ் மல்டிப்ளைட் பை த ஃபண்டமெண்டல் சார்ஜ். ஓகே, இந்த ஃபண்டமெண்டல் சார்ஜோட வேல்யூ எவ்வளவு, 1.6 × 10⁻−19 கூலும். என்னங்கிறது இந்த இடத்துல நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், நம்ம அதான் கண்டுபிடிக்க போறோம். ஸோ n is equal to Q/E வரும்.
எவ்வளோ amount of charge இருக்கு -1 coulomb of charge. ஈயோட வேல்யூ என்னது -1.6 into 10 power minus 90. ஓகே, ஸோ அப்போ இந்த 10 power minus 90 மேலே கொண்டு வரேன், நெகட்டிவ் நெகட்டிவ் கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன வரும், எனக்கு 1/1.6 into 10 power positive 90. இப்போ எகெயின் நான் ரெண்டுத்தையும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்னா 10/16 கிடைக்கும். 10/16 into 10 raised to the power 10. 90 கிடைக்கும். ஸோ நான் இது வந்து அப்ராக்சிமேட் பண்ணும்பொழுது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.25 into 10 power 18 electrons. அப்போ ஒரு இடத்துல 1 coulomb of negative charges இருக்குன்னா அதில் எவ்வளவு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா அப்ராக்சிமேட்லி 6 into 10 power 18 நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குங்கிறது அர்த்தம். இந்த குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ், அதாவது ஒவ்வொரு சார்ஜுமே டிஸ்கிரீட்டாக தனித்தனியாக நான் வந்து மைக்ரோஸ்கோபிக் லெவலில் கொண்டு கன்சிடர் பண்ண முடியும். அதே மேக்ரோஸ்கோபிக் லெவலில் பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் எதுவுமே டிஸ்கிரீட்டாக தனித்தனியாக இருக்காது, கண்டினியூவஸாக சார்ஜஸை நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். ஓகே, ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கீப் சப்போர்ட்டிங் Shankar's Physics Tutorials.